வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். நிறைய பிஸ்னஸ் மாஸ்டரிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நைட்டு வரைக்கும் நிறைய பேர் ஓடிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 30 நாட்கள் ஓடின பின்னாடி நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு பேர் சம்பளம். உலகத்தோட நம்பர் 1 ஃபினான்ஷியல் குரு ஜப்பானீஸ் அமெரிக்கன் ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு, சேல்ரின்னா என்ன சார்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற பதில் நமக்கெல்லாம் தேவையான பதில். டெம்ப்ரவரி சொல்யூஷன் ஃபார் பெர்மனன்ட் ப்ராப்ளம். நிரந்தர பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு சம்பளம் அப்படின்னு சொல்கிறார். சம்பளம் எந்த அளவு வாங்கினாலும், எவ்வளோ பணம் வாங்கினாலும் நமக்கு பத்தாத ஒன்றுக்கு பேர் தான் சம்பளம். சரி, இது நான் சொல்கிறது ஆக்டிவ் இன்கமில் ஒரு பகுதி, அதாவது வேலைக்கு போகிறது. இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புலிவலை பிடிச்ச கதையாக இருக்கும். ஒரு அப்பா அம்மா பிஸ்னஸ், நம்ம பரம்பரை ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அது நாம்ளே எடுத்த பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு அதை விட முடியாது. ஆரம்பிச்சிட்டோன்னு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் பிஸ்னஸ், அதான் சொல்கிறது புலிவலை பிடிச்ச கதை மாதிரி. இதுவுமே ஆக்டிவ். ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா கூட நம்ம காலையில் திறந்து மூடணும். அப்போ தான் இது வியாபாரம் நடக்குதுன்றது ரெண்டாவது விஷயம். கடையை திறந்து மூடணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் இது ஆக்டிவ் இன்கமில் ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். ஆனால் வேர்ல்டு பில்லியனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக 1 அல்லது 2 பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்காங்க. பேசிவ் இன்கம்னா என்ன? ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா நம்மளோட வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ ஆக்டிவாக இருக்கணும். நம்மளுடைய உழைப்பு அங்கே நாம் தேவைப்படுறோம். ஆனால் பேசிவ் இன்கம்ன்றது அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிஸ்டமை க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இருக்காங்க நிறைய பேர். 6 முறை திவாலான இன்றைக்கி அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிவ் இன்கம்மால் தான் அந்த பதவிக்கே வந்தார். அவர் முதல் 400 கோடி சம்பாதிச்சது பேசிவ் இன்கமில் தான். அடுத்தது த காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வாரன் பஃபெட். அவருக்கு சொந்தமாக 2 அல்லது 3 கம்பெனிகள், இந்த பேசிவ் இன்கம் கொடுக்குற கம்பெனிகளை அவர் வாங்கியிருக்கார். அப்போ இது உண்மையா? நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒரு முறை செயல் வாழ்நாள் முழுவதும் வருமானம்ன்றது உண்மையா? கண்டிப்பாக உண்மை தான். நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. நிறைய 25க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் மாஸ்டரிஸ் இருக்குது. அதில் நாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2, நான் கம்பல்சரி சொல்லுவேன், 2 அல்லது 3 பிஸ்னஸ் ஆகுது நம்ம பேசிவ் இன்கம் பண்ணணும். ஏன்னா நம்மளால் ஓடிட்டே இருக்க முடியாது. எவ்வளோ நாள் தான் ஓடிட்டே இருக்க முடியும்? சரியா? அதனால் வேலையில் இருக்கவங்க இதை ஒரு பார்ட் டைம்லேயோ, லெஷர் டைம்லேயோ, ஹோம் பேஸ்லேயோ பண்ணலாம், வீட்டிலேருந்தே பண்ணலாம். பிஸ்னஸில் இருக்கவங்க கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸாக நம்பாதீங்க. எம்எஸ்ஐ நம்புங்க, மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஒரு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. 1, 2, 3 பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமாக கவலையப்படாதீங்க. பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ரைட்டா? அப்போ பேசிவ் இன்கமில் 2, 3 இருக்குது. அதை நான் நிறைய என்னோடய ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரெகுலர் இடைவெளிகளில் கண்டிப்பாக என்னோடய ட்ரைனிங்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் vijayprayag.com வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம், ரைட்? இந்த பேசிவ் இன்கமுக்கு நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. அதனால் முதல்ல நம்புங்க. ஒரு வேலையில் இருக்கவங்க இன்னொரு பிஸ்னஸை ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு பிஸ்னஸை கண்டிப்பாக பேசிவ் இன்கம் எதெல்லாம் கொடுக்குது, அதை எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முதலீடு எதுவும் தேவையில்லை. சரி, இழக்க எதுவுமே இல்லை, ஜெயிக்கிறதுக்கு உலகமே இருக்குது. அது மாதிரி அதனால் முதலீடு இல்லைன்றதால் நமக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா கூட நமக்கு வருமானம் தான். சரியா? அதுவும் ரெகுலர் வருமானம். ஒரு தடவை பண்ண விஷயங்கள் ஒரு 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் நம்மளோட வாழ்நாள் முழுசும் வந்துக்கிட்டே இருக்கும். இது சூப்பர் விஷயம். இது ஆசம் ஃபீல். இதே எல்லோரும் பண்ணணும். பேசிவ் இன்கமுக்கான நிறைய விஷயங்களை நான் போக சொல்லித்தரேன். சரியா நண்பர்களே? அதனால் ஆக்டிவ் இன்கம் பின்னாடி ஓடிட்டு இருக்காதீங்க. நம்மளால் ஆக்டிவாகவே எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. சரியா? பேசிவ் இன்கம்மை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதை பண்ணிங்கன்னா சீக்கிரம் நம்மளோட மில்லியனர் கனவு கண்டிப்பாக நிறைவேறும். See you on top.